ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த அவெக்கின் சீரிஸோட 12வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இந்த கில்லர் ஜெய் சீஃப் செக்ரட்டரியோட பையனை அடுத்த டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்றான். அவனையும் லூசி ட்ரீம்குள்ள கொண்டுட்டு வரான். நார்மலா இந்த மாதிரி இவன் யாரையாவது கொலை பண்ண போனான்னா அந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி கேப்டன் அந்த கொலை இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிர ரிப்போர்ட்டர் லீக் அனுப்பி வச்சிருவாரு. ஆனா இந்த தடவை கேப்டன் அனுப்பல, இந்த கில்லரே அந்த புதிர லீக் அனுப்பி வைக்கிறான். இது கேப்டனுக்கு விரிச்ச வலைன்னு வேற சொல்லிட்டு இருக்கான். என்ன பண்ண காத்திருக்கான்றதை இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேப்டன் அந்த ட்ரக் சேல்ஸ் பண்றவனோட போனையே வச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதுல கடைசி கால் அந்த சீஃப் செக்ரட்டரியோட பையன் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச உடனே தூங்கிக்கிட்டு இருந்த அந்த புக் ஸ்டோர் தாத்தாவை எழுப்பி விட்டு இந்த ட்ரக் சேல்ஸ் பண்றவனோட டெட் பாடி பார்க்ல கிடைச்சதுன்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ அவன் பாடி கூடயே இந்த போனும் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அவர் ஆமான்னு சொல்றாரு. அப்ப இந்த போன் அந்த பார்க்குக்கு வர்றதுக்கு முன்னாடி எந்த லொகேஷன்ல இருந்துச்சுன்னு கொஞ்சம் ட்ராக் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு கேப்டன் கேக்குறாரு. அதை பண்ணலாம், ஆனா அதை ஏன் பண்ணணும்? அது போலீஸ் பாத்துக்கிட்டுமே, இது போலீஸோட கேஸ், நீ இதுல தலையிட போய் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் மாட்டிக்காத, வேண்டாம் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்றாரு. இல்ல, இந்த கேஸ்ல எனக்கு என்னமோ அந்த சீஃப் செக்ரட்டரியோட பையன் இன்வால்வ் ஆயிருப்பானு தோணுது. ஒருவேளை அவனை கூட கொலகாரனாவும் இருக்கலாம். அது நாம என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னம்னா அந்த சீஃப் செக்ரட்டரியை மடக்கிறதுக்கும் அவனை அப்ரோச் பண்றதுக்கும் நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும். அதனாலதான் அப்படின்ற மாதிரி கேப்டனும் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த ஜெனியும் லீயும் தான் முதல் நாள் மழை பெஞ்சதுனால ஒயிட் நைட் வில்லேஜுக்கு போக முடியாம போச்சு. அடுத்த நாள் காலங்காத்தாலே மழை இல்லைன்னு தெரிஞ்சதும் ஜெனி வேக வேகமா கிளம்பி ரெடியாகி நிக்கிறா. ஆனா இந்த லீய மட்டும் காணோம். எங்கடா இருந்தாலும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போய் பார்த்தா ரூமே காலியா இருக்கு. எஸ்கேப் ஆகி போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி அந்த போட்லாம் நிக்கிற இடத்துக்கு ஓடி வந்தா அங்கதான் அந்த லீ போன்ல அந்த நியூஸை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஜெனி வர்றதுக்குள்ள முடிச்சிடுறான். ஜெனி அதை பார்க்கல. வாமா, ஏன் இவ்வளவு லேட்டா வர, அந்த ஓனர் மனசை மாத்திக்கு போறாரு, வாசிக்கிறோம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்ல ஏறி ரெண்டு பேரும் ஒயிட் நைட் வில்லேஜ் நோக்கி பயணப்படுறாங்க. இந்த கேப்டன் போலீஸா சயின்டிஸ்டானே தெரியல. ஒரு பக்கம் என்னடானா 8 வயசுலயே ஒரு கஷ்டமான கெமிஸ்ட்ரி ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு வச்சிடுறாரு. இந்த சயின்டிஸ்ட் 28 வருஷமா அதுல ரிசர்ச் பண்ணி அவங்களால அது என்ன ஏதுன்றதை முழுசா கண்டுபிடிக்க முடியல. இப்ப என்னடானா இந்த புக் ஸ்டோர் தாத்தாவோட லேப்ல உட்காந்து ஏதோ பல எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி அவரோட லாலிபப்பை தயாரிச்சுட்டு இருக்காரு. அவரோட லாலிபப் ஏதோ ட்ரக்கோ மருந்தோ தெரியல, அதை தான் அவர் தயாரிச்சுட்டு இருக்காரு. மேபி அவரோட பிரெயின்ல இருக்க ப்ராப்ளம்க்கு அவரே மருந்து தயாரிச்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்துல இந்த புக் ஸ்டோர் தாத்தா அந்த போனோட லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டேன், இந்த பார்க்குக்கு வர்றதுக்கு முன்னாடி ட்ரக் சேல்ஸ் பண்றவனோட போன் இந்த லொகேஷன்ல தான் இருந்திருக்கு, அதுவும் 1 மணி நேரம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அட்ரஸ் கொண்டு வந்து காமிக்கிறாரு. இந்த ஏரியாவோட லொகேஷன் தான்ப்பா எனக்கு கிடைச்சிருக்கு, எக்ஸாக்டா எந்த பில்டிங் எந்த இடம்ன்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கும் கேப்டன் போய் பாக்குறாரு. அந்த ஏரியாவில ஏகப்பட்ட பில்டிங் இருக்கிறதுனால எந்த இடம்ன்றது அவராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இன்னொரு பக்கம் காங்க ரூம்குள்ளேயே முடங்கி கிடக்குறா. வேலையையும் ரிசைன் பண்ணியாச்சு. அவங்க அப்பாவும் வேற தப்புக்கு மேல தப்பா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற வருத்தம் வேற. அவங்க அம்மா வந்து கூப்பிட்டாலும் ரூமை விட்டு வெளியே வர மாட்டேன்னு சொல்லி ஒரு மாதிரி சோகமா பெட்லயே முடங்கி கிடக்குறா. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க ஜீவனும் யூன்சுக்கும், அதுக்கு மேல ஜெனியும் எங்கேயோ போயிட்டா, காங்கும் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா. கேப்டன் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, எப்படி இருக்காருன்னே தெரியல. பத்தாவதுக்கு இந்த போலீஸ்காரனுங்க வேலை எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இவங்கள ஸ்டாண்ட் பைல வச்சிருக்காங்க. என்னடா பண்றதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது ஜீவனுக்கு கேப்டன் கிட்ட இருந்து கால் வருது. இவன் புலம்பிக்கிட்டே போன் எடுக்கவும் போன் பண்ணது கேப்டன் தானே அவனுக்கு தெரியல. யாருப்பா பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்கறான். நான் தாண்டா அப்படின்னு சொன்னா, நான் தானா யாரு அப்படின்னு கேட்கறான். அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது பேசுறது கேப்டன் சொல்லிட்டு. ஏதோ சேர் கடியில கரண்ட் ஷாக் வச்ச மாதிரி துடிச்சு முடிச்சு எந்திரிச்சு நிக்கிறான். கேப்டன் என்னாச்சு, எங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும்டா அப்படின்ற மாதிரி கேப்டன் அங்க சொல்றாரு. ஆனா இங்க ஜீவனுக்கும் யூன்சுக்கும் சண்டை நடக்குது, யாரு போன்ல கேப்டன் கிட்ட பேசுறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜீவன் தான் பேசுறான். சொல்லுங்க கேப்டன், என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப அவர் அந்த ட்ரக் சேல்ஸ் பண்றவனோட போன் லொகேஷனை ட்ராக் பண்ணிட்டு போனார் இல்லையா, அந்த ஏரியாவில் இருக்கிற கடந்த 10 நாளைக்கு உண்டான சிசிடிவி ஃபுட்டேஜை கொஞ்சம் எனக்கு கலெக்ட் பண்ணி கூட அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விஷயம் காங்குக்கு தெரியாம பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்றாரு. சாரி கேப்டன், காங்கு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னதும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் யூன்சுக்கு கூட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வெறும் போன்ல பேசிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த சீக்ரெட் லேபை தான் காமிக்கிறாங்க. அந்த பசங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த தடவையும் எக்ஸ்பெரிமெண்ட் ஏதோ சரியா போற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி காங்கோட அப்பா வருத்தப்பட்டு அந்த லேடி டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இந்த கேப்டன் டூச்சங் வேற, அவன் அந்த தலைவர் எங்க, இந்த லேப் எங்கன்றதை தான் தேடிட்டு இருக்கான். அவன் மட்டும் இந்த ரெண்டத்தையும் கண்டுபிடிச்சிட்டானா அவ்வளவுதான், எல்லாத்தையும் சொதப்பி விட்டுடுவான் அப்படின்ற மாதிரி காங்கோட அப்பா புலம்பிட்டு இருக்காரா. கேப்டன் டூச்சங் அப்படின்ற பேரை கேட்டதும் இந்த லேடி டாக்டர் முகத்துல அப்படியே ஒரு சிரிப்பு வருது. டூச்சங் அப்படின்ற மாதிரி பேரை சொல்லி பார்த்துட்டு, ஆனா இது நான் அவனுக்கு வச்ச பேர் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஜீவன் கேப்டனுக்கு கால் பண்ணி, சாரி கேப்டன், அந்த ஏரியாவில இருந்த 10 நாளைக்கு உண்டான சிசிடிவி ஃபுட்டேஜை யாரோ டெலீட் பண்ணிட்டாங்க, கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்படி இவங்கிட்ட பேசிக்கிட்டே தாத்தாவோட அந்த லேபுக்கு உள்ள வரும்போதுதான் அங்க டிவில ரிப்போர்ட்டர் லீயோட நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்படி இந்த மாதிரி முன்னறிவிப்பு வந்திருக்கு, இந்த கேஸை பத்தி ஃபர்தரா என்ன நடக்குதுன்னு விசாரிக்கிறதுக்காக ஒயிட் நைட் வில்லேஜ்க்கு போய்கிட்டு இருந்த வழியில தான் எனக்கு இந்த நியூஸ் கிடைச்சது. அந்த கில்லர் கிட்ட இருந்து மறுபடியும் ஒரு புதிர் வந்திருக்கு, கேப்டனை இன்னமும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாத இந்த சமயத்துல வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த புதிர் என்னங்கிறதையும் சொல்றான். இந்த மாதிரி ஒரு சிகப்பு கலர் நாய் வெள்ளை கலர் டிராகன் மேல பயணப்படுற அன்னைக்கு ஒரு அரகண்டான கோலை டாரட் கார்டுல 12வது ஸ்டாரா மாறுவான் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. இதை ஒன்னும் புரியல, எனக்கும் ஒன்னும் புரியல. அப்பதான் கேப்டன் கவனிக்கிறாரு, இந்த லீக்கு பின்னாடி ஜெனி வந்துட்டு இருக்கிறத. இந்த லீ வேற சொல்லியிருப்பா நான் ஒயிட் நைட் வில்லேஜ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெனியும் அங்க இருக்கானா, 2 பேரும் சேர்ந்து தான் போறாங்கன்றது கேப்டனுக்கு நல்லாவே புரியுது. 2 பேரும் அந்த போட்ல ஏறி ஒயிட் நைட் வில்லேஜ்க்கு போய் இறங்குறாங்க. நாங்க நைட்டு திரும்ப வந்துருவோம், இங்கே வெயிட் பண்ணுங்க, போயிடாதீங்க அப்படின்னு அந்த போட் ஓனர் கிட்ட
கிட்ட சொல்லிட்டு தான் 2 பேரும் அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்க்குள்ள போறாங்க. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஜீவனும் யூன்சுக்கும் புலம்பிட்டு இருக்காங்க. திடீர்னு புதிர்லாம் வேற வந்திருக்கு. என்னவா இருக்கும்? கேப்டன் ஏதோ ஒரு ஏரியாவோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கேட்டாரு. ஒருவேளை இந்த புதிருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே இது கேப்டன் கால் பண்ணாரா அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கான குரல். எல்லாம் நம்ம காங் தான். ஐயோ இவ வேற கேட்டாளா அப்படின்னு சொல்லி இவனுக்கு பதறானுங்க. கேப்டன் எப்ப கால் பண்ணாரு, என்ன சொன்னாரு, எதுக்கு உங்ககிட்ட சிசிடிவி கேட்டாரு அப்படின்னு 1008 கேள்வி கேட்கறால. இங்க பாரு, கேப்டன் உங்ககிட்ட எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தலையை குனிஞ்சிக்கிறானுங்க. சோ இந்த புதிருக்கும் கேப்டன் கேட்ட சிசிடிவிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ உட்காந்து அந்த புதிரை கிராக் பண்றா. அதை எப்படி கிராக் பண்றதுன்னு தான் கேப்டன் சொல்லி கொடுத்துட்டாரு இல்லையா. இந்த பக்கம் இவளும் கிராக் பண்றா, அந்த பக்கம் கேப்டனும் கிராக் பண்றாரு. சிகப்பு கலர் நாய், வெள்ளை கலர் டிராகன், அதை வச்சு அவங்க அக்டோபர் 4ஆம் தேதி விடிய கால 1:30 AM அப்படின்ற மாதிரி டைம் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருந்தாங்களே, ஒரு அரகண்டான கோல டாரட் கார்டுல 12வது ஸ்டாரா மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டாரட் கார்டு அப்படிங்கிறது நம்ம ஊர் கிளி ஜோசியம் மாதிரி இந்த ஃபாரின் ஜோசியக்காரங்களாம் வச்சிருப்பாங்க, நிறைய கார்ட்ஸ் வச்சிருப்பாங்க. நமக்கு என்ன கார்டு வந்திருக்கோ அதை வச்சு நம்மளோட எதிர்காலத்தை கணிச்சு சொல்லுவாங்க. அந்த டாரட் கார்டுல 12வது கார்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது தூக்குல தொங்குற ஒரு மனுஷன் அந்த படம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப கண்டிப்பா இந்த தடவை அந்த விக்டிமை தூக்குல தொங்க வச்சுதான் அவன் சாகடிக்க போறான் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அட்ரஸ் கிராக் பண்ணி பார்க்கும்போது இப்ப கேப்டன் எந்த ஏரியாவோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டாரோ அதே ஏரியாவோட அட்ரஸ் தான் வருது. இன்னொரு பக்கம் இந்த சீஃப் செக்ரட்டரியோட பாடி கார்டு அந்த சீஃப் செக்ரட்டரியில போய் நீங்க கொடுத்த அந்த குழந்தைங்களோட டெட் பாடி எல்லாம் நான் டிஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றான். சரி நல்லது, அந்த கேப்டனை கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்டா இல்ல சார் நான் என்ன கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி போய் சொல்லிடுறான். இங்க கேப்டன் மறுபடியும் அந்த ஏரியாவுக்கு வந்து ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நிறைய கார்லாம் நிக்குது. அதுல ஒரு கார் மட்டும் நிறைய தூசியோட நின்றுட்டு இருக்கு. நிறைய தூசி படிஞ்சிருக்கு அப்படின்னாலே அது ரொம்ப நாளா எடுக்கவே இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப கண்டிப்பா இதுல ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரோட டேஷ்கேம் வீடியோவை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு பில்டிங்ல இந்த சீஃப் செக்ரட்டரியோட பையன் முதல்ல உள்ள போறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ட்ரக் சேல்ஸ் பண்றவனும் உள்ள போறான். இவங்க போய் ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு ஒரு கார் ஒண்ணு வந்து நிக்குது. வர்றது சீஃப் செக்ரட்டரியோட பாடி கார்டுன்னு தான் நினைக்கிறேன். யாரோ ஒரு சில அடியாட்கள் வராங்க, சரசரன் அந்த பில்டிங் குள்ள போறாங்க. இந்த ட்ரக் சேல்ஸ் பண்றவனோட டெட் பாடியை தூக்கிட்டு வராங்க. பின்னாடியே அந்த சீஃப் செக்ரட்டரியோட பையனையும் கூட்டிக்கிட்டு வராங்க. இந்த வீடியோவை பார்த்ததுமே அவர் தாத்தாக்கு கால் பண்ணி சொல்றாரு இந்த மாதிரி அவன் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயத்த. சரி எதுக்காக அப்ப இதே ஏரியாவை அந்த சீரியல் கில்லரும் மென்ஷன் பண்ணிருக்கணும் அவனோட புதிர்ல, இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா ஒருவேளை அந்த 3வது சைல்டோட டார்கெட் இந்த சீஃப் செக்ரட்டரியோட பையனா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் அந்த கில்லரை தான் காமிக்கிறாங்க. அவனும் டிவில இந்த லீ வாசிச்ச அந்த நியூஸை தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த லீக்கு பின்னாடி ஜெனி நடந்து வருவா இல்லையா, அதை பார்த்துட்டு அவன் வேக வேகமா அங்க இருந்து வெளியே போறான். இவன் இப்படி வெளியே போனதுமே சிஇஓ கடகடன் ஓடி போய் சோமின் கிட்ட விஷயத்தெல்லாம் போட்டு உடச்சிடுறான். இந்த மாதிரி இவன் அடுத்த டார்கெட் அந்த சீஃப் செக்ரட்டரியோட பையன் தான், இப்படிதான் அவன் கொலை பண்ண போறான், ஆனா இது கேப்டனுக்கு விரிச்ச வலை அப்படின்ற மாதிரி வேற சொல்றானா. அப்ப ரொம்ப நல்லது, நம்ம 2 பேத்தையும் சேர்த்தே பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சோமின்கோ சொல்லிட்டு இருக்கும்போது இவன் இந்த மாதிரி புதிர் அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு இவன் போன்ல லீயோட வீடியோ எடுத்து காமிக்கிறான். அந்த வீடியோல ஜெனி வர்றதை பார்த்துட்டு இல்ல நம்ம 3 பேத்தையும் பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த சோமின்கோ வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். இங்க கேப்டன் என்ன பண்றாரு, அந்த ட்ரக் சேல்ஸ் பண்றவனோட போன்ல இருந்தே சீஃப் செக்ரட்டரியோட பையனுக்கு கால் பண்றான். கஸ்டமர்னு இதுல போட்டு வச்சிருக்கு, அதுல அவன் ட்ரக் டீலர்னு போட்டு வச்சிருக்கான். ஆனா கால் பண்ணா அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. என்னடான்னு பார்த்தா அவங்க லூசி ட்ரீம்ல இருக்கான். பக்கத்திலேயே இந்த கில்லரும் நின்னு பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனா போன் பண்றது கேப்டன்ங்கிறது அவனுக்கு தெரியவே இல்ல. பாவம் வழக்கம் போல அதே கனவு தான். அந்த மொட்டை மாடியில போய் அந்த ட்ரக் சேல்ஸ் பண்றவன போட்டு அடிச்சு சாவடிக்கிறான். அதுக்கப்புறம் தூக்கு கயிறு எடுத்து மாட்டிக்கிறான். உடனே கனவுல இருந்து வெளியில வந்துடுறான். ஒன்னும் பயப்படாத, இதை நீ திரும்ப திரும்ப செய்யும் போது உனக்கு இருக்கிற பயமெல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இதுக்கு முன்னாடி அந்த டைரக்டரோட பையனை இந்த மாதிரி லூசி ட்ரீம்ல சாகடிக்கும் போது ஒரு மஞ்சள் கலர் மாத்திரை கொடுத்திருப்பான் இல்லையா, அதே மஞ்சள் கலர் மாத்திரை இவங்கிட்ட கொடுத்து இந்த மாத்திரையை இன்னைக்கு நைட்டு நீ சாப்பிடு, நான் இல்லாம நீ தனியாவே இதை நீ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறான். இன்னொரு பக்கம் ஜெனியும் ரிப்போர்ட்டர்லயும் அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்க்கு வந்துடுறாங்க. அழிஞ்சு போன தீவு, கைவிடப்பட்ட பில்டிங், பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ஹாண்டட் பிளேஸ் மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த இடம் பயமுறுத்துறதை விட ஜெனிக்கு அவளோட ஞாபகங்கள் தான் அதிகமா பயமுறுத்துது. அந்த இடத்த பார்க்க அவளுக்கு ஒரு சில மெமரிஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. இந்த குட்டி பொண்ணு ஜெனி நெருப்பை பார்த்து பயந்து போய் வீச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கா. அப்போ இந்த குட்டி பையனா இருக்க கேப்டன் குடுகுடுன்னு ஓடி வந்து அவளை ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்படியே இவங்க 2 பேரும் ஒரு இடமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஜெனியும் லீயும். இந்த லீ எல்லாத்தையும் போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்கான். ஒரு கிச்சன் மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த பார்க்கும்போது அவளுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. சின்ன வயசுல ஜெனி, கேப்டன், இந்த ஜே 3 பேரும் அங்க நின்று என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த கேப்டன் எதையோ குண்டான்ல வச்சு கிண்டிக்கிட்டு இருந்திருக்கான். இங்க என்னமோ நடந்துச்சு, ஆனா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஜெனி சொல்லிட்டு இருக்கா. இதே சமயத்துல இந்த சோமின்ஹோ என்ன பண்றான், அந்த சீஃப் செக்ரட்டரிட்ட போய் இந்த லீயோட அந்த புதிர் அனௌன்ஸ் பண்ண நியூஸை கொண்டு வந்து காமிக்கிறான். சரி அவன் பையன் சாக போறான் அப்படின்ற விஷயத்தை தான் சொல்லுவான்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல. லீக்கு பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்க ஜெனியை தான் காமிக்கிறான். இந்த பொண்ணு இப்ப ஒயிட் நைட் வில்லேஜ்ல தான் இருக்கா, யாரும் இல்லாத இடத்துல தனியா வந்து மாட்டியிருக்கா, இவளை தூக்குறதுக்கு இதுதான் சரியான டைம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். இங்க வேற ஒயிட் நைட் வில்லேஜ்ல நைட்டே ஆயிடுச்சு, ஆள் இல்லாத இடத்துல இருட்டா வேற இருக்கு, இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதமா, நம்ம போயிட்டு நாளைக்கு காலையில திரும்ப வந்து பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு லீ அவளை இழுத்துட்டு போறான். அங்க போய் பார்த்தா அந்த போட்டை காணோம், போட் ஓனர் எடுத்துட்டு போயிட்டாரு போல இருக்கு. வேற வழி இல்லாம திரும்பவும் இவங்க அந்த வில்லேஜ்குள்ளே வராங்க. ஆனா உள்ள வரும்போது யாரோ இவங்கள ஃபாலோ பண்றாங்க. ஒருவேளை இவங்க
ஜெனியை தூக்குறதுக்காக வந்திருக்காங்களா இல்ல ஆல்ரெடி இவங்க இங்கதான் தங்கி இருக்காங்களான்றது தெரியல. இன்னொரு பக்கம் அந்த சீஃப் செக்ரட்டரியோட பையன் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த கில்லர் கொடுத்த அந்த மாத்திரை எடுத்து போட்டுட்டு அவன் பாட்டுக்கு படுத்துக்கிறான். ஆனா இந்த சீஃப் செக்ரட்டரிக்கு இந்த புதிரை பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சா இல்ல சந்தேகம் வந்துச்சான்னு தெரியல. அந்த புதிரையே பார்த்தவன் யாரோ ஒரு லேடிக்கு கால் பண்றான். அவங்க ஹவுஸ் மேடா இல்ல ஒய்ஃபான்னு தெரியல. அந்த லேடிக்கு கால் பண்ணி பையனை இன்னைக்கு நைட்டு பத்திரமா பாத்துக்கோ, அவன் வீட்டை விட்டு வெளியில போகாம பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றான். ஆனா அந்த பையன் பாதி ராத்திரில எந்திரிச்சு பாக்குறான். அவனோட வாட்ச்ல டைமை பாக்குறான். அந்த கில்லர் புதிர்ல சொன்ன அதே டைம் 1 AM அப்படின்ற மாதிரி காமிக்குது. அதை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு ஏஎம்னு காமிக்கவும் கனவுன்னு நினைச்சானா என்னன்னு தெரியல, அவன் பாட்டுக்கு நடந்து வெளியில போய்கிட்டே இருக்கான். இதே சமயம் அந்த கில்லரும் வாட்ச்ல டைமை பார்த்துட்டு எந்திரிச்சு வேகமா வெளியில போறான். இவன் இப்படி வெளியில போறத பார்த்ததும் சிஇஓ உடனே சோமின் ஹோக்கு இன்ஃபார்ம் பண்றான் அந்த கில்லர் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவனும் அவனோட அடியாட்களோட கிளம்பி போறான். அதே சமயத்துல இந்த கேப்டனும் கிளம்பி எங்கேயோ போய்கிட்டு இருக்காரு. ஒருவேளை 3 பேரும் அந்த பையன் சாக போற அந்த இடத்துக்கு தான் வராங்கன்னு நினைக்கிறேன். இந்த பையன் நடந்து அந்த ட்ரக் சேல்ஸ் பண்றவனை எந்த இடத்துல வச்சு கொலை பண்ணானோ அந்த பில்டிங்க்கு தான் வரான். இந்த இடத்துக்கு தானே கனவுல அடிக்கடி வந்துட்டு இருந்தான். அதே பில்டிங்க்கு தான் உள்ள வரான். உள்ள வரும்போதே கையில கல்லோட தான் வரான். வரும்போது கரெக்டா அந்த பையன் அங்க நின்னுட்டு இருக்கான். போனதான் அவன் தலையிலேயே அடிக்கிறான். போட்டு அவன் மண்டையில நங்குன்னு அடிச்சுட்டு இருக்கான். ஆனா உண்மையில பார்த்தா அவன் வெறுந்தரையில தான் அடிச்சிட்டு இருக்கான். அடிச்சு முடிச்சுட்டு திரும்பி பாக்குறான். பின்னாடி அந்த தூக்கு கயிறு தொங்கிட்டு இருந்து இவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போய் அந்த கயிறுல மாட்டிக்கிறான். அப்ப பார்த்தா திடீர்னு யாரோ ஒருத்தங்க வந்து அந்த கயிறை கட் பண்ணி அவனை காப்பாத்துறாங்க. அது யாரு என்னன்றது தெரியல. ஆனா அந்த சமயத்துல இந்த சோமின்கோ அவனோட அடியாட்களோட வந்துடுறான். அங்க நிக்கிறது கேப்டன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு கேப்டன் கிட்ட பேசுறதா தான் இவனும் பேசிட்டு இருக்கான். 28 வருஷத்துக்கு முன்னாடி நீ எனக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த, இப்பவும் தொல்லை கொடுத்துட்டு இருக்க, எத்தனை நாளைக்கு தான் மனசுல பகைய வச்சுக்கிட்டு நீ சுத்திட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கையில கத்தி எடுத்துட்டு அந்த கேப்டன் எப்படி இவனோட கழுத்துல குத்துனாரோ அதே மாதிரி இவனும் போய் கேப்டனோட கழுத்துல குத்தணும்னு சொல்லிட்டு கத்தியை கொண்டு போய் கழுத்திலே வைக்கிறான். அப்பதான் தெரியுது அது கேப்டன் கிடையாது, நம்ம ஜீவன் தான். யாரா நீ அப்படின்ற மாதிரி சோமின் ஒரு ஷாக்ல பாத்துட்டு இருக்கும் போதே பின்னாடி நம்ம காங்கும் யூன்ஸுக்கும் வந்து துப்பாக்கியோட நிக்கிறாங்க. இவங்களுக்கும் அந்த சோமின்கோட அடியாட்களுக்கும் பயங்கரமா ஃபைட் நடக்குது. இந்த கதையில ஹீரோக்கு ஃபைட் வச்சாங்களோ இல்லையோ நம்ம காங்குக்கு அடிக்கடி ஃபைட் சீன் வைக்கிறாங்க. சூப்பரா ஃபைட் பண்றா. சண்டையெல்லாம் போட்டு அவங்களை துப்பாக்கியை வச்சு ட்ராப் பண்ணி அங்கேயே மடக்கிட்டு அந்த பையனையும் தூக்கிட்டு 3 பேரும் எஸ்கேப் ஆகி அந்த பில்டிங்கை விட்டு வெளியே ஓடி வராங்க. அந்த பையனை தூக்கிட்டு அவங்க பில்டிங்ல இருந்து கரெக்டா வெளியில வரும்போது புக் ஸ்டோர் தாத்தா கார் எடுத்துட்டு வந்து நிக்கிறாரு. கார்ல ஏறுங்க அப்படின்றாரு. யாரு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு காங் கேக்குறா. இங்க பாரு உன்னோட கேப்டன் தான் என்ன அனுப்பி வச்சான், சீக்கிரம் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏத்திட்டு கிளம்பி போறாங்க. இந்த சோமின்வோ சிஇஓக்கு கால் பண்ணி கண்ணா பின்னான்னு கத்துறான். பைத்தியக்கார நாயை, ஏதோ கில்லர் வருவான் கேப்டன் வருவான்னு சொன்னா ஒருத்தனும் வரல, போலீஸ் வந்து அந்த பையனை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். ஐயோ அந்த கில்லர் வரலையா, அவன் அப்பவே கிளம்பி வந்துட்டானே, அப்ப அவன் எங்க போனான் அப்படின்னு சொல்லி அவன் இவங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அட போடாங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போயிடுறான். இங்க தாத்தா காங்கு கிட்ட நைஸா கேக்குறாரு, அந்த கேப்டன் பையன் என்கிட்ட சொல்லும் போது ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்லவே இல்லையே, யாருமா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரா. நானும் அவரோட டீம்ல தான் சார் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. கேப்டன் காங்கு கிட்ட சொல்லாம இதை செய்ய சொல்லி சொன்னாரு, ஆனா இவளுக்கு தெரிஞ்சு போச்சு, வேற வழி இல்லாம கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஜீவனும் யூன்ஸுக்கும் சொல்லிட்டு இருக்கும்போது சீஃப் கிட்ட இருந்து கால் வருது. குதிரை பத்தி கேட்கதான் கால் பண்றாருன்னு நினைக்கிறேன், நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க பாதியில இறங்கிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அங்க டெபுட்டி சீஃபும் புடிச்சு திட்டுறாங்க. புதிர் வந்திருக்கு, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம எங்கடா ஊர் சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் நீங்க தான் எங்களை ஸ்டாண்ட் பைல இருக்க சொல்லிட்டீங்க, எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, வேலை பார்க்கலனாலும் பசிக்கும்ல அதான் சாப்பிட போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. போய் அந்த புதிரை என்ன ஏதுன்னு கவனிங்கடா அப்படின்ற மாதிரி பிடிச்சி திட்டி விட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க இந்த லீ இப்பதான் ஜெனி கிட்ட அந்த புதிரை பத்தியே சொல்றான். இந்த மாதிரி நேற்று நைட்டு புதிர் வந்துச்சு, நான் காலங்காத்தாலேயே அதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டேன், இந்நேரம் டிவியில டெலகாஸ்ட் ஆயிருக்கும், போலீஸ் அந்த புதிரை பத்தி தான் தேடிட்டு இருப்பாங்கன்னு சொன்னதும், எது புதிர் வந்துச்சா அதையே நீ முதல்ல சொல்லல, குடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதிரை வாங்கி பாக்குறா. இவளுக்கு தான் புதிரை கிராக் பண்ண தெரியும்ல, கிராக் பண்ணி பாக்குறா. இது முடிஞ்சு போச்சு, இந்நேரம் அந்த கொலை நடந்திருக்கணும், யாரோ ஒரு விக்டிம் அந்த விக்டிம தூக்கு கயித்துல மாட்டி தான் சாகடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பையனை சேஃபா நம்ம காங்கும் புக் ஸ்டோர் தாத்தாவும் அவரோட லேபுக்குள்ள கொண்டு வந்து தான் படுக்க வைக்கிறாங்க. அந்த இடமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிறத பார்த்துட்டு இது என்ன இடம், இது ஏன் இப்படி வியடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங் கேக்குறாளா. எல்லாம் உன் கேப்டன் ஏற்பாடு பண்ண இடம் தான் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. கேப்டன் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. தெரியுமே, இரு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே கால் பண்றாரு. ஆனா கேப்டன் இப்பவும் எங்கேயோ போய்கிட்டு தான் இருக்காரு, எங்க போறாருன்னு தெரியல. நம்ம இடத்துக்கு புது கஸ்டமர் வந்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு காங் கிட்ட கொடுக்குறாரு. பேசுறது காங் தான் தெரிஞ்சோன்னே அந்த பையன் எங்க அப்படின்னு தான் கேக்குறாரு. அவனை நாங்க காப்பாத்திட்டோம், ஆனா யார் அவன், எதுக்காக அவனை கொலை பண்ண பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இவர் சொல்றாரு இந்த மாதிரி சீஃப் செக்ரட்டரியோட பையன் தான் அப்படின்னு கேப்டன் சொன்னதும், ஆனா எதுக்காக இப்ப திடீர்னு புதிர் வந்துச்சு, 6வது விக்டிமும் 7வது விக்டிமும் செத்தப்ப புதிரும் வரல, அந்த வீடியோவும் வரல, இப்ப மட்டும் ஏன் திடீர்னு புதிர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா. எல்லாம் எனக்கு வச்ச ட்ராப் தான், இந்த புதிர் அனுப்புனா நான் இந்த கேஸ்குள்ள வருவேன், நான் அந்த கொலையை தடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு நான் போவேன், என்ன அங்க டைவர்ட் பண்ணிட்டு அவன் வேற யாரையாவது ஃபாலோ பண்ணிட்டு போலான்னு கூட நினைச்சிருக்கலாம் அப்படின்னு கேப்டன் சொல்லிட்டு இருக்கா. அதே சமயத்துல அங்க ஒயிட் நைட் வில்லேஜ்ல ஜெனியும் லீயும் நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ லீய மண்டையிலேயே அடிச்சு மயக்கமாக்குறாங்க, ஜெனிய முகத்துல கர்ச்சீஃப் வச்சு மயக்கமாக்குறாங்க. நிறைய பேர் இருப்பாங்க போல இருக்கு, 2-3 பேர் அவங்களை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போறாங்க. ஒருவேளை இதெல்லாம் சீஃப் செக்ரட்டரியோட வேலையா கூட இருக்கலாம், ஏன்னா அவனும் இவங்களை தூக்கிறதுக்கு ஆள் அனுப்புன்னு சொல்லியிருந்தாலையா. அந்த சீஃப் செக்ரட்டரியை தான் காமிக்கிறாங்க. அவன் ஒரு மாதிரி கழுத்துல வலியோட உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. அவன் கழுத்தை காமிக்கிறாங்க, இந்த ரொம்ப வயசானவங்களுக்கு தோல்லாம் சுருங்கி போயிருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு மாதிரி வலி தாங்க முடியாம உடனே ஒரு மாத்திரை எடுத்து போட்டுக்கிறான். இவன் அந்த மாத்திரை அடிக்கடி போடுவான். கேப்டன் எப்படி அடிக்கடி லாலிபாப் சாப்பிடுறாரோ அந்த மாதிரி இவனை காமிக்கும் போதெல்லாம்
அவன் மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அந்த மாத்திரையை போட்ட உடனே அந்த சுருக்கம் அப்படியே மேஜிக் மாதிரி மறைஞ்சு காணாம போகுது. அந்த சமயத்துல மேல அவனோட மேடு கத்துற சத்தம் கேக்குது. வேகமா ஓடி போய் பாக்குறா, அங்க அவங்க பையனை காணோம் அப்படின்னு தான் நம்ம கத்திட்டு இருக்கு. இது பையனை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவருமே ஷாக் ஆகி போய் தான் நின்னுட்டு இருக்கான். இங்க காங்கு புக் ஸ்டோர் தாத்தா கிட்ட கேப்டனை பத்தி கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்கா. இங்க பாருமா, எனக்கு அவனை ரொம்ப நாளா தெரியும், ஆனா அவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, நீ இங்கேயே ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. ஆனா அவ எப்படி அமைதியா இருப்பா, அந்த இடத்த சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படி பார்க்கும்போது கேப்டனோட கண்ணாடி அவ கண்ணுல படுது. இந்த கண்ணாடியை எடுக்கிறதுக்காக தானே கேப்டன் ஒரு தடவை ரிஸ்க் எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து அது திருடிட்டு போயிருப்பாரு. அப்படி என்ன இந்த கண்ணாடியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ எடுத்து போட்டு பாக்குறா. பாக்குறதுக்கு என்னமோ அது சாதாரண கண்ணாடி மாதிரி தான் இருக்கு. ஆனா அது போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வந்து ஒரு விஆர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேப்டன் இந்த ஒயிட் நைட் வில்லேஜ் பத்தின டீடைல்ஸை செக் பண்ணும் போதெல்லாம் ஒரு ரகசியமான ரூம்குள்ள உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க இல்லையா, அந்த ரூமே இந்த கண்ணாடி தான் போல இருக்கு. இந்த கண்ணாடியை போட்டதும் காங்குமே அந்த ரூம்குள்ள போன மாதிரி தான் இருக்கு. எதிர்த்தாப்புல இந்த ஒயிட் நைட் ஃபவுண்டேஷன் சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாத்தோட போட்டோவும் இருக்கு. பக்கத்துல ஒரு பெரிய டேபிள் இருக்கு, அதுல நிறைய குட்டி குட்டி ரேக் எல்லாம் இருக்கு. ஒரு ரேக்கை ஓபன் பண்ணி பாக்குறா, ஜீவனோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. அதை எடுத்து பார்த்தா இந்த சீரியல் மர்டர்ல செத்து போன 6வது விக்டிம் அந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் இருக்கான் இல்லையா, அவன் தான் இந்த ஜீவனுக்கு ஸ்பான்சர் போல இருக்கு. இது என்னடா புது தகவலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரேக்கை ஓபன் பண்றா. அதை ஓபன் பண்ண முடியல, லாக் பண்ண மாதிரி இருக்கு. சரின்ட்டு வேற லாக்கரை ஓபன் பண்றா. அதுல காங்கோட டீடைல் தான் இருக்கு. அவளோடது மட்டும் இல்ல, அவளோட அப்பா டீடைலும் அதுல இருக்கு. அவங்க அப்பாவும் ஒயிட் நைட் வில்லேஜோட சம்பந்தப்பட்டவர் தானே. இவங்களையெல்லாம் இந்த ஸ்பெஷல் டீம்ல இவர் பர்பஸா தான் ஜாயின் பண்ண வச்சிருக்காரு அப்படின்ற விஷயம் இவளுக்கு புரிய வருது. இன்னொரு பக்கம் இந்த லீயையும் ஜெனியையும் கிட்னாப் பண்ணது அந்த சீஃப் செக்ரட்டரியோட ஆள் தான் போல இருக்கு. இவங்களை கடத்தி கட்டி போட்டு வச்சுட்டு அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு போன் எடுத்து பாக்குறான். சிக்னலே இல்ல. எங்கேயாவது சிக்னல் கிடைக்குமான்னு சொல்லி போன்ல தேடிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு மர்ம நபர் வந்து அவன் கழுத்துல பின்னாடி ஊசி போட்டு அங்க இருக்க அடியாட்கள் எல்லாத்தையுமே மயக்கமாக்கிடுறான். இங்க லீயும் ஜெனியும் கண்ணை முழிச்சிடுறாங்க. எப்படியாவது கட்ட வைக்கலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மர்ம நபர் ரூம்குள்ள வரான். அவனை பார்த்ததும் இவங்க 2 பேரும் ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. கண்ணெல்லாம் முட்டை முட்டை கண்ணா விரியுது. யாரா வராங்கன்னு பார்த்தா இந்த கில்லர் தான். நீயா நீயா அப்படின்ற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீதான் அந்த 3வது சைல்டா அப்படின்னு சொல்லிட்டு லீ கேக்குறாரு. ஜெனி இருந்துட்டு எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேக்குறாளா. இங்க என்ன நடந்துச்சுன்றத நீ மறந்துட்டியா? இன்னசென்ட்டான குழந்தைங்களை எக்ஸ்பெரிமெண்ட்ன்ற பேர்ல வழி நிறைஞ்ச சாவ அவங்க கொடுத்தாங்க இல்லையா, அதை நான் பதிலுக்கு திருப்பி கொடுக்கணும்ல. என்னோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. என்னோட சிம்பிளான லைஃப அவங்களோட பேராசைக்காக நாசம் பண்ணிட்டாங்க. அந்த வழியை நான் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். நீயும் அந்த கேப்டன் கூட உங்களோட சுயநலத்துக்காக உங்க உயிரை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக என்ன அம்போன்னு விட்டுட்டு போனீங்க இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா அன்னைக்கு ஜெனி மத்த பசங்களையும் காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக வில்லேஜுக்குள்ள ஓடி இருப்பா. அவளை காப்பாத்தணும்ன்றதுக்காக கேப்டன் அவ பின்னாடியே போயிருப்பான். இவன் வந்து அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டான் போல இருக்கு. ஆனா ஜெனிக்கு தான் பாவம் அது எதுவுமே சரியா ஞாபகமே இல்ல இல்லையா. உடனே அவ கழுத்தை பிடிச்சி நீயும் அவனும் அன்னைக்கு எனக்கு கொடுத்த அந்த வழியை இன்னைக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாரையும் சாகடிக்கும் போது ஒரு மஞ்சள் கலர் மாத்திரையை கொடுப்பான்ல, அந்த மாத்திரையை ஜெனியோட வாயில போட்டுடுறான். தடுக்கிறதுக்காக லீ ட்ரை பண்றான். அவனையும் அடிச்சு மயக்கமாக்கிடுறான். அந்த மாத்திரையை சாப்பிட்டதுமே ஜெனிக்கு ஒரு மாதிரி ஆகுது. எல்லா விஷயமும் அவளுக்கு ஞாபகம் வருது போல இருக்கு. இவன் அந்த லீ கிட்ட சொல்லியிருப்பால ஒரு கிச்சனை காமிச்சு இந்த இடத்துல என்னமோ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அங்க ஏதோ சூப் அடுப்புல வெந்துகிட்டு இருக்கா. அந்த சூப்ல இந்த கேப்டன் ஏதோ ஒரு மருந்து கொண்டு போய் கொட்டி கலந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த ஜெனியையும் ஜேவையும் கூட்டிட்டு வந்து ரூம்குள்ள ஒளிய வச்சுட்டு நீ இங்கேயே இரு, எங்கேயும் போயிடாதீங்க, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்டன் பாட்டுக்கு வெளியில வந்துருவான். கம்முன்னு அமைதியா அங்க உட்காரலாம்ல. இந்த ஜெனி என்ன பண்றா, பயந்து போய் மூலையில உட்கார்ந்து இருக்க ஜேவை போய் கையை பிடிச்சு நம்ம வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு கூட்டிட்டு வரா. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபர்ஸ்ட் சீன் நமக்கு காமிச்சாங்க இல்லையா, நெருப்பெல்லாம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜே கிட்ட அந்த சிஇஓ வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அப்போ இந்த 2 குட்டி பசங்க அங்க வந்து நிப்பாங்க இல்லையா, அந்த சீன் தான் இப்ப நடக்குது. கேப்டன் சொல்லியிருப்பான் இதெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த விஷயம் எல்லாம் ஞாபகம் வரும். பிரசன்ட்ல ஜெனி ஒரு மாதிரி கஷ்டப்படுறா. அவ கஷ்டப்படுறத பார்த்துட்டு இந்த கில்லர் சந்தோஷப்படுறான். ரொம்ப கஷ்டமா இருக்கோ, ரொம்ப வலிக்குதோ, நீ சாகிறதுக்கு முன்னாடி அந்த மெமரியோட பெயினோட நீ சாகணுன்றதுக்காக தான் உனக்கு நான் இதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு அவளை குத்தலான்னு போகும்போது பின்னாடி வந்து யாரோ அவனை தூக்கி கிடாசுறாங்க. வேற யாரு, நம்ம கேப்டன் தான். அன்னைக்கு நான் உன்னை வெயிட் பண்ணுடான்னு சொல்லிட்டு தானே போனேன் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்றாரு. ஆக்சுவலா அன்னைக்கு ஜெனி அந்த வில்லேஜ் நோக்கி திருப்பி உள்ள ஓடுனப்ப கேப்டன் திருப்பி இங்க போட்ல உட்கார்ந்து இருக்க ஜே கிட்ட வந்து இங்கே இரு, நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேப்டன் உள்ள போயிருப்பாரு. ஆனா இவன் உட்காந்து அழுதுட்டு இருப்பான், என்ன விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் கொடுத்துட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.